அம்மா, என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களால் உச்சபட்ச மரியாதையோடும் அன்போடும் விளிக்கப்பட்டு வரும் வார்த்தை. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக அந்த வார்த்தை தமிழகத்தின் அதிமுகவினர் மற்றும் அந்த கட்சியின் அனுதாபிகளால் படாதபாடு படுத்தப்பட்டு தற்போதும் அது தொடர்கிறது. ஆனால் இத்தகைய பெருமைக்குரிய வார்த்தைகளால் விளிக்கப்பட்ட ஜெயலலிதாவோ தற்போது உச்ச நீதிமன்றத்தால் ஊழல் ராணி என்று ஓங்கி அறையப்பட்டிருக்கிறார். என்ன, உச்ச நீதிமன்றத்தின் இந்த குட்டுகளை வாங்கிக் கொள்வதற்குத்தான் அவர் உயிருடன் இல்லை. உயிருடன் இல்லை என்பதற்காக முதல்வர் பதவியை வைத்துக் கொண்டு அவர் போட்ட ஆட்டங்களும் அவர் பெயரை சொல்லிக் கொண்டு ஒரு குடும்பத்தினர் அடித்த கொள்ளைகளும் இல்லாமல் போய்விடுமா என்ன? திரும்பிய பக்கமெல்லாம் தியேட்டர்கள், மதுபான தொழிற்சாலைகள், மருத்துவமனைகள், பங்களாக்கள், எஸ்டேட்டுகள், இன்னும் பற்பல நிறுவனங்கள் என்று ஊழலின் எச்சங்களாக நின்று கொண்டு நம்மை பார்த்து காரி துப்பத்தானே சொல்கின்றன. ஒரு பேச்சுக்கு இவை அனைத்தையும் கூட விட்டு தள்ளிவிடலாம். ஆனால் சென்னையில் மெரினா கடற்கரையில் நினைவு மண்டபம் கட்டுவோம், போயஸ் கார்டன் இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றுவோம் என்றெல்லாம் இந்த ஊழல் ராணியின் அடிமைகளும் அவருடைய ஊழல்களில் பங்கேற்றவர்களும் அதற்கு துணை நின்றவர்களும் எழுப்பும் கோஷங்களைத்தான் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இந்தியாவின் மிக மிக உயரிய அமைப்புகளில் ஒன்று உச்ச நீதிமன்றம். அந்த மன்றமே ஜெயலலிதாவை கிரிமினல் குற்றவாளி என்று முத்திரை குத்திவிட்ட பிறகும் தமிழக அரசும் அதன் பிற நிறுவனங்களும் அலுவலகங்களும் அந்த ஊழல் ராணியின் புகைப்படத்தை தூக்கி சுமக்கின்றன. ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும் அடிமைகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா ராணியாக தெரியலாம். ஆனால் பொதுமக்கள் பணத்தில் இயங்கும் அரசு எந்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஊர் பணத்தில் கார், பங்களா என்று அனுபவித்துக் கொண்டு அந்த ஊழல் ராணியை தூக்கி சுமப்பது எந்த விதத்தில் நியாயம்? இது உச்ச நீதிமன்றத்தையே அவமதிக்கும் செயல் அல்லவா? ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவையே, இல்லை மனித சமூகத்தையே அவமதிக்கும் செயலும் கூட. ஊரை கொள்ளையடித்து ஊழல் பணத்தில் சொகுசு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஜெயலலிதா பொது சொத்தான அரசாங்க பணத்தில் தான் திட்டங்களை அறிவித்தார், அமல்படுத்தினார். சைக்கிள், உணவகம், லேப்டாப் என்று பல திட்டங்களை பிச்சையாக போட்டுவிட்டு அதற்கு பதிலாக பல மடங்கு பணத்தை டாஸ்மார்க் என்ற பெயரில் மக்களிடமிருந்து பறித்தெடுத்ததுதான் அவருடைய சாதனை. அதிலும் அந்த டாஸ்மார்க்குக்கான சரக்கை தனக்கும் தனது தோழிக்கும் சொந்தமான மதுபான தொழிற்சாலையிலிருந்தும் எதிரிகளான திமுகவினர் உள்ளிட்டோரின் மதுபான தொழிற்சாலைகளிலிருந்தும் கொள்முதல் செய்து விற்பனை செய்தவர்தான், தற்போது செய்ய வைத்துக் கொண்டிருப்பவர்தான் இந்த ஜெயலலிதா. மக்களிடம் திமுகவை எதிரி போல காட்டிவிட்டு உள்ளுக்குள் அந்த எதிரிகளுடைய தொழிலுக்கும் உதவி செய்தவர்தான் இந்த அம்மா. இப்படிப்பட்டவர்தான் மனித புனிதர் அன்னை தெரசா அளவுக்கு மேலும் புகழப்படுகிறார். அந்த தாய், இந்த தாய் என்றெல்லாம் பட்டங்கள் வேறு. சரி, இதுநாள் வரை எந்த கன்றாவியாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனிமேலும் இதையெல்லாம் எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும்? இனி ஒரு விதி செய்ய வேண்டாம். ஆனால் இருக்கின்ற விதிகளின் அடிப்படையிலாவது முடிவுகளை எடுக்க வேண்டாமா? குற்றவாளிகளின் பட்டியலில் இணைந்துவிட்ட இந்த ஊழல் ராணியின் படம் ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் இப்போதும் எப்படி தொடர முடியும்? தமிழக அரசின் இணையதளத்தில் இந்த ஊழல் அம்முவின் படம் எப்படி நீடிக்க முடியும்? புதிதாக வந்திருக்கும் முதலமைச்சரின் காலில் கூட சென்று விழுந்து தொலையுங்கள், அல்லது அவருக்கும் மேலாக சூப்பர் முதலமைச்சராக அறியப்படும் டிடிவி தினகரனின் கால்களை கூட கழுவி விடுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை. குறைந்தபட்சம் சட்டப்படி ஒரு குற்றவாளியின் படத்தை அரசாங்க இடங்களில் பயன்படுத்தக்கூடாது என்பதை ஊழல் ராணியின் அடிமைகளுக்கு தெரியப்படுத்தி அதையெல்லாம் அகற்றுங்கள். ஜெயலலிதாவின் படங்களை விட கொடுமை அவருக்கு மெரினாவில் இருக்கும் சமாதி. எதற்கெடுத்தாலும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என்று அரசு பிரதிநிதிகள் அந்த ஊழல் ராணியின் சமாதியில் போய் உட்கார்ந்து கொள்கிறார்கள் அல்லது விழுந்து கும்பிடுகிறார்கள். ஆக கூடி தினம் தினம் ஊழல் ராணியின் சமாதிக்கு அரசு மரியாதை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நினைவு சின்னம் என்பது உண்மையில் எதற்காக உருவாக்கப்படுகிறது? ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு சிலையோ அல்லது மணிமண்டபமோ அமைத்தால் அவர் போல அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அமைக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கு வைக்கப்படும் இந்த நினைவு சின்னம் அவர் போல் வாழ வேண்டும் என்று சொல்வதற்காக அமைக்கப்படுகிறதா? அவர் போல கூட்டு போட்டு ஊர் பணத்தை கொள்ளையடிக்க மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் கற்றுத்தரப் போகிறதா? அதற்காகத்தான் தினம் தினம் அங்கே ஓடோடி போய் தியானம், சத்தியம், சபதம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களா? உண்மையில் அது ஓர் அவமான சின்னம். ஆம், மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சியில் அமர்ந்து அவர்களையெல்லாம் நம்பிக்கை மோசடி செய்து ஒரு சில குடும்பங்களுக்காக மட்டுமே வாழ்ந்து முடித்திருக்கும் ஜெயலலிதாவை போல இனி யாரும்
யாரும் பிறக்கவே கூடாது என்பதைத்தான் ஊருக்கு சொல்ல வேண்டுமே தவிர இப்படி ஊழல் ராணியை உத்தமராக காட்டும் வேலைகளை ஒருபோதும் சகித்துக் கொள்ளவே முடியாது. அவர் ஊருக்கு வேண்டுமானால் குற்றவாளியாக இருக்கலாம், எங்களை பொறுத்தவரை ஊழலை ஊட்டி வளர்த்த அம்மா, எனவே அவர்களை நாங்கள் தூக்கி கொண்டாடத்தான் செய்வோம் என்கின்ற பதில்தான் அந்த அடிமைகளிடமிருந்து வரும் என்றால் உங்கள் வீட்டு தோட்டத்தில் போய் புதைத்துக் கொள்ளுங்கள், சமாதியை கட்டிக் கொள்ளுங்கள், யார் உங்களை கேட்கப் போகிறார்கள்? ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது அடிமைகளே. வீரப்பன் நினைவிடத்தில் சமாதி கட்ட உங்கள் ஊழல் ராணி அனுமதி கொடுக்கவில்லை. வீரப்பனின் சமாதியில் அவருடைய நினைவு நாளில் 4 பேர் கூடி நிற்பதை கூட அனுமதிக்கவில்லை உங்களின் ராணி. உங்கள் சட்டத்தின்படி வீரப்பன் உட்பட எந்த குற்றவாளிக்கும் சிலையோ மணிமண்டபமோ கட்டக்கூடாது என்றால் கிரிமினல் குற்றவாளியான ஜெயலலிதாவுக்கு மட்டும் எப்படி அமைக்க முடியும்? அது சொந்த இடமாக இருந்தாலும் கூட. இன்னொரு விதத்தில் பார்த்தாலும் இந்த கொடுமைகளை நாம் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. உலகையே திரும்பி பார்க்க வைத்த ரஷ்ய புரட்சிக்கு சொந்தக்காரன் லெனின். உலகெங்கும் இருக்கும் மக்கள் அனைவரும் சமம், ஏழை பணக்காரன் என்கிற வேற்றுமை கூடாது என்கிற உரிய எண்ணங்களை விதைத்தவன். அத்தகைய மனிதருடைய சிலையையே உடைத்து விட்டார்கள் முதலாளித்துவ பாதைக்கு திரும்ப விடப்பட்டிருக்கும் அந்த நாட்டினர் சிலரால். கியூபா என்னும் குட்டி நாடு உலகத்தின் பெரிய அண்ணனாக மிரட்டிக் கொண்டிருக்கும் அமெரிக்காவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறது அரை நூற்றாண்டுக்கும் மேலாக. அத்தகைய அருமையான தற்சார்புடைய நாடான கியூபாவை கட்டியமைத்தவன் பிடல் காஸ்ட்ரோ. அவன் இருந்த வரையில் ஒரு தெருவுக்கு கூட அவனுடைய பெயர் அங்கே சூட்டப்படவில்லை. அவன் இறந்த பிறகும் அந்த நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்ற தம்பி ரவுல் காஸ்ட்ரோ தன் அண்ணனின் பெயரை ஒரு தெருவுக்கு கூட சூட்ட அனுமதிக்கவில்லை. காஸ்ட்ரோவின் பெயரை சூட்டக்கூடாது என்று சட்டமே போட்டுவிட்ட தம்பி அண்ணனின் இறுதி சடங்கை தன் குடும்பத்தார் உள்ளிட்ட சிலருடன் மிக மிக எளிமையாக குடும்ப நிகழ்வாக நடத்தி முடித்தார். இப்படிப்பட்ட புரட்சிக்காரர்கள் தங்களை ஒருபோதும் புரட்சி தலைவன் என்றோ புரட்சி திலகம் என்றோ அழைத்துக் கொள்ளவில்லை, அழைத்ததையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புரட்சி தலைவர் என்று புகழ்போதை ஏற்றிக்கொண்ட எம்ஜிஆருடன் சினிமாவில் தோன்றி நடித்த ஒரே விஷயத்தையே பெரும் புரட்சியாக எடுத்துக்கொண்டு புரட்சி தலைவி என்று ஊருக்கு ஊர் ஆட்களை ஏற்பாடு செய்து கூவ வைத்து அதையே தமிழகம் முழுவதும் பரப்பி ராஜீவ் படுகொலையை முன்வைத்து ஆட்சியை பிடித்து அதன் பிறகு கோடி கோடியாக கொள்ளையடித்து அதையும் ஒரு குடும்பத்துக்காகவே செய்து முடித்து அடுத்தடுத்து ஆட்சி கட்டிலை அந்த பணத்தை வைத்தே பிடித்து மிக பெரும் சாதனை எல்லாம் செய்திருக்கிறார் ஜெயலலிதா. ஒருவேளை இதையெல்லாம் புரட்சி என்கிறீர்களோ என்னவோ, ஆனால் நிஜ புரட்சியை இன்னமும் தமிழகம் பார்க்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு புரட்சியை விட பல மடங்கு பலமான ஒரு புரட்சி சீக்கிரமே வெடிக்கக்கூடும். அந்த புரட்சி தீயின் வேகத்தில் அவமான சின்னம் அடியோடு அழியக்கூடும். அடிமைகளே, அதற்கு முன்பாக நீங்களே உங்கள் ஊழல் ராணியின் சமாதியை பத்திரமாக பெயர்த்தெடுத்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.